அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்துவிட்டது. தீபாவளியை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அரசு வெளியிட்ட ஒரு முக்கியமான தகவல். அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில், அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு உயர்த்தப்பட்ட ஒரு உயர்த்தப்பட்ட ரூபாய் 20,000 முன்பணமானது வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் விண்ணப்பித்த அனைவருக்கும் ரூபாய் 20,000 தீபாவளி முன்பணமாக வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டது என தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசு ஊழியர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் வகையில் பல அறிவிப்புகளை தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. கடந்த பட்ஜெட் கூட்டத் தொடரில் ஊழியர்களுக்கான முக்கிய அறிவிப்பாக பண்டிகை முன்பணத்தை ரூபாய் 10,000 20,000 உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. மேலும் அரசு ஊழியர்கள் ஈட்டிய விடுப்பை சரண் செய்து பண பலன் பெறும் வசதி, குழந்தைகளின் திருமணத்திற்காக முன்பணமாக ரூபாய் 20,000 5,00,000 வரை வழங்குவது போன்ற பல சலுகைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக அரசாணை ஜூன் மாதத்திலேயே வெளியிடப்பட்டது. எனினும் தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் இதற்கான நிதி ஒதுக்கீடு இதுவரை செய்யப்படாததால் ஊழியர்களும் ஆசிரியர்களும் கவலை அடைந்துள்ளனர். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தீபாவளி முன்பணத்திற்காக களஞ்சியம் என்ற சிறப்பு செயலி வழியாக தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்து வருகின்றனர். அக்டோபர் மாதம் 3வது வாரத்தில் தீபாவளி கொண்டாடப்பட இருப்பதால் முன்பணத்தை அக்டோபர் முதல் வாரத்திலேயே அக்டோபர் முதல் வாரத்திலேயே பெற வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் சில துறைகளுக்கு மட்டுமே தீபாவளி போனஸ் வழங்கப்படும் நிலையில், பெரும்பாலான அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு முன்பணமே முக்கிய நிதி ஆதாரமாக இருக்கிறது. ஆனால் தற்போது ஆனால் தற்போது வரை நிதி உதவி சார்பில் ரூபாய் 10,000 என்ற பழைய தொகைக்கே நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அரசு வட்டாரங்கள் தெரிவித்ததாவது, புதிய ரூபாய் 20,000 முன்பணத்திற்கான நிதி ஒதுக்கீடு இன்னும் அறிவிக்கப்படவில்லை. கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டவுடன் அனைத்து ஆசிரியர்களுக்கும் உயர்த்தப்பட்ட முன்பணத்தை வழங்க முடியும் என கூறியிருந்தன. ஆகையால் இந்த நிலையில்தான் அரசு விண்ணப்பித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் முன்பணத்தை வழங்குவதற்கான பில் தயார் செய்யுமாறு அனைத்து மாவட்ட கல்வி நிறுவனங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. ஆகையால் இதன் மூலம் அரசு உத்தரவால் அனைவருக்கும் தீபாவளி முன்பணம் கிடைக்கும் நிலை உருவாக்கியுள்ளது. இந்த அறிவிப்பால் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் மத்தியில் மகிழ்ச்சி நிலவி இருக்கிறது. இதனால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டவுடன் அக்டோபர் முதல் வாரத்திலேயே ரூபாய் 20,000 முன்பணம் அவர்களின் வங்கி கணக்குகளில் சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையால் தீபாவளி பண்டிகை குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கான முக்கிய ஆதாரமாக இந்த முன்பணமானது இருக்கிறது. தொகை இரட்டிப்பாக உயர்த்தப்பட்டிருப்பது பெரிய நிம்மதியை அளிக்கிறது என்கின்றன ஆசிரியர்கள். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், இனி இவர்களுக்கும் மாதம் ரூபாய் 5,000 உதவித்தொகையானது மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. அது யாருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அதாவது கூடிய விரைவில்
பீகார் சட்டப்பேரவை தேர்தலின் அட்டவணையை தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்படலாம். வரும் டிசம்பர் மாதத்துக்குள் பீகாரில் தேர்தல் நடத்தப்பட வாய்ப்புள்ளது. இந்த சூழலில்தான் ஆளும் குமார் தலைமையிலான அரசு பலதரப்பட்ட மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் வகையில் உதவித்தொகை திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதனால் பெண்கள், வேலையில்லா இளைஞர்கள், தொழிலாளர்கள் உள்ளிட்ட பலருக்கும் பீகார் மாநில அரசு உதவித்தொகை திட்டத்தை அறிவுறுத்தியிருக்கிறது. இந்த தொகையில் அந்த வகையில் தற்போது புதிய வழக்கறிஞர்கள் சார்ந்து முக்கிய முடிவை பீகார் அரசு எடுத்துள்ளது. அதன்படி கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து பீகாரில் புதிதாக பதிவு செய்துள்ள வழக்கறிஞர்களுக்கு மாதம் ரூபாய் 5000 உதவித்தொகையானது 3 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது பீகார் மாநில பார் கவுன்சில் மூலம் புதிய வழக்கறிஞர்களுக்கு செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் இன்னும் சில நலத்திட்டங்களையும் வழக்கறிஞர்களுக்கு பீகார் மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது குறித்து பீகார் துணை முதலமைச்சர் சார்மாட் கூறுகையில், மாநில பார் கவுன்சிலின் கோரிக்கையை அடுத்து புதிய வழக்கறிஞர்களுக்கான நூலகத்தை தோற்றுவிக்க ரூபாய் 5 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் பீகார் பார் அசோசியேஷனுக்கு ரூபாய் 30 கோடி வழங்கப்படும் என அறிவித்தார். ஆகையால் முதலமைச்சரின் மருத்துவ உதவித் தொகையை வருமான வரி வரம்புக்கு கீழ் வருமானம் பெறும் வழக்கறிஞர்கள் பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதித்துறையை பலன்படுத்த வேண்டுமெனில் வழக்கறிஞர்கள், அதிகாரிகள், ஊழியர்களுக்கு போதுமான வளங்கள், உள்கட்டமைப்பு மற்றும் நல்ல பணி சூழலை வழங்குவது அவசியமானது என்றும் துணை முதலமைச்சர் பேசியிருக்கிறார். ஆகையால் பீகார் மாநில அரசு தற்போது இந்த உதவித்தொகை திட்டத்தை அறிவித்துள்ளது. இதனால் இந்த திட்டத்தில் விண்ணப்ப செயல்முறை, உதவித்தொகை பெறுவதற்கான தகுதிகள், தேவையான ஆவணங்கள் குறித்த தகவல்கள் ஏதும் வெளியாகவில்லை. இந்த வகையில்தான் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க விரைவில் அது குறித்த தகவல்கள் வெளியிடப்பட வாய்ப்புள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.